Hello children, Mathematics Olympiad workbook உள்ள problems பார்க்கலாம் class 4 contents பாருங்க இதுவரை நம்ம எத்தனை chapters பார்த்திருக்கோம் அப்படினா 7 chapters பார்த்திருக்கோம் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா question paper Mathematics Olympiad question paper 2023 ஓகேவா book backல இருக்கு சோ பாருங்க 2023 paper இத சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரை எத்தனை problems பார்த்திருக்கோம் அப்படினா 15 problem பார்த்திருக்கோம் இப்போ remaining problem பார்க்கலாம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா ஐஸ் blink பண்ணிக்கோங்க blink your eyes so question பார்க்கலாம் direction 16 to 17 so 16 and 17 இந்த two questions க்கு இந்த direction இந்த bar graph நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அத கொடுத்திருக்காங்க சரியா the given bar graph shows the number of packets of diyas sold during the given 5 days of a week study the graph carefully and answer the following questions என்ன சொல்லிருக்காங்க given bar graphல என்ன காமிக்குது அப்படினா number of packets of diyas sold during the given 5 days of a week ஒரு வீக்ல உள்ள அந்த 5 டேஸ்ல எவ்வளவு packets of diyas வந்து sold ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த bar graph வந்து நமக்கு காமிக்குது ஓகேவா study the graph carefully graph வந்து கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு கேக்குற கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணனும் answer the following questions okay சோ அப்ப நம்ம இதுல என்ன இருக்கு பாருங்க இங்க வந்து டேஸ் இருக்கு மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே அப்படின டேஸ் இருக்கு இங்க என்ன இருக்கு அப்படினா நம்பர் ஆஃப் packets of diyas எத்தனை diyas வந்து எத்தனை packets of diyas வந்து sold ஆ இருக்கு அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ இப்போ பார் கிராஃப் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் மண்டே வந்து எத்தனை packets வந்து sold ஆ இருக்கு அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க கால்குலேட் பண்ணலாமா சோ அப்ப மண்டே நோட் பண்ணிக்கலாம் மண்டே பாருங்க எத்தனை இருக்கு பாருங்க இங்க நமக்கு 60 இருக்கு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இங்க 60 இருக்கு இங்க 70 இருக்கு ரெண்டுத்துக்கும் மிடில்ல நமக்கு இங்க இருக்கு ஓகேவா அந்த பார் கிராஃப் எண்டிங் லைன் வந்து 60 க்கும் 70 க்கும் மிடில்ல இருக்கு அப்ப என்ன பண்ணனும் அப்படினா மண்டே வந்து 65 ஓகேவா packets of diya எத்தனை நம்பர் ஆஃப் packets எத்தனை sold ஆச்சு அப்படினா மண்டே 65 நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படினா டியூஸ்டே ஓகே டியூஸ்டே செக் பண்ணலாம் டியூஸ்டே பாருங்க அந்த பார் கிராஃபோட எண்டிங் லைன் வந்து 50 க்கு ஈக்குவலா இருக்கு சோ அப்ப டியூஸ்டே வந்து 50 நெக்ஸ்ட் வெட்னஸ்டே பாருங்க அந்த பர்பிள் லைன் சோ 80 வெட்னஸ்டே 80 சோ தர்ஸ்டே பாருங்க 30 க்கு ஈக்குவலா இல்ல அந்த பார் கிராஃபோட எண்டிங் லைன் வந்து 30 க்கும் 40 க்கும் மிடில்ல இருக்கு சோ 35 லாஸ்ட் வந்து ஃப்ரைடே so friday பாருங்க அந்த பார் கிராஃபோட எண்டிங் லைன் வந்து 60 க்கு ஈக்குவலா இருக்கு ஓகேவா so 60 so எத்தனை நம்பர் ஆஃப் packets வந்து ஒரு நாளும் sold ஆ இருக்குன்றதை இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு சரியா இப்போ क्वेश्चनக்கு போலாம் क्वेश्चन நம்பர் 16 what fraction of total number of packets of diyas were sold on wednesday sold ஆன packets ஓட fraction கேக்குறாங்க அப்ப fractionனாவே numerator denominator என்ற ஃபார்மட்ல இருக்கும் அப்ப numerator denominatorனா denominator என்னது total number of parts அப்ப இங்க total number of partsனா இங்க என்னது total number of packets ஓகேவா அப்ப நமக்கு total number of packets தெரியணும் அப்ப 65 50 80 35 60 ஆட் பண்ணனும் ஓகேவா சோ அப்ப என்னென்ன இருக்கு பாருங்க 65 50 80 35 60 அப்ப பாருங்க 10 பேலன்ஸ் வந்து இங்க 1 சோ ஆட் பண்ணா என்ன வருது 7 12 20 29 சோ 29 சோ டோட்டல் வந்து என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் packets வந்து எவ்வளவு இருக்கு 290 ஓகேவா சோ இப்போ நம்ம எதோட fraction கண்டுபிடிக்கணும் fraction of total number of packets of diyas were sold on Wednesday கானது ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஓகேவா அப்ப Wednesday எவ்வளவு sold ஆயிருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் Wednesday 80 சோ அப்ப 80 total number of packets என்னது 290 சோ அப்ப numerator denominatorல 0 இருந்தா ஒரு ஜீரோவையும் ஒன்ஸ்ல உள்ள அந்த 0வை கேன்சல் பண்ணிக்கலாம் 80 ல ஒன்ஸ் வந்து இந்த 0 290 ல ஒன்ஸ் வந்து 0 அப்ப 0யும் நம்மளால என்ன பண்ண முடியும் கேன்சல் பண்ண முடியும் சோ அப்ப ஆன்சர் என்னது 8/29 இந்த மாதிரி fraction ஆப்ஷன்ஸ்ல இருக்கான்னு பார்க்கலாம் சோ ஆப்ஷன் C the correct answer ஓகேவா 8/29 புரியுதா
Next question பாருங்க. If each packet of diyas cost rupees 250, then how much total money was earned on Tuesday and Friday together? So ஒரு packet of diyaவோட cost 250 rupeesனா altogether என்ன கேட்குறாங்க, total money was earned on Tuesdayவும் Fridayவும் சேர்த்து எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன டே வேணும், டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும். அதை ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணலாம். எது டியூஸ்டே, இந்த டியூஸ்டேவும் இது ஃப்ரைடேவும் உள்ள நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் வந்து எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். அப்போ டியூஸ்டே ப்ளஸ் ஃப்ரைடே நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் என்ன 50 + 60 which is equal to 110. நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் 110. என்ன கேட்குறாங்க, ஒரு பேக்கெட்டோட காஸ்ட் வந்து 250 rupees. ஒன் பேக்கெட்டோட காஸ்ட் வந்து எவ்வளோ 250 rupees. ஓகேவா, 250 rupees. அப்போ நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 110 பேக்கெட்ஸோட காஸ்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஒன் பேக்கெட் வந்து 250 rupeesனா 110 பேக்கெட்ஸ் என்னது, 110 பேக்கெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 110 into 250. ஸோ 110 into 250 மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒன் ஆஃப் த மெத்தட் என்னது, 110 100 + 10 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, again into 250. ஓகேவா, 100 into 250 நமக்கு என்னன்னு தெரியுமே, 100 into 250 என்னது 25,000. அடுத்து ப்ளஸ் again 250 into 10. அப்போ 250 into 10 என்னது 2500. அப்போ 25,000 + 2500 ஆட் பண்ணோன்னா 27,500. ஓகேவா, ஸோ இதை டைரெக்டாகவும் மல்டிப்ளை பண்ணலாம். ஈஸி வே நமக்கு இப்படி சால்வ் பண்ணிடலாம், சீக்கிரம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா. ஓகேவா, ஸோ அப்போ 27,500 ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் பி. ஓகே, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Question number 18. Which of the following gives the greatest value? So greatest value என்ன கொடுத்துருக்காங்க, ரோமன் நியூமரல்ஸ். ரோமன் நியூமரல்ஸோட வேல்யூ நமக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஞாபகம் இருக்கா, ரீகால் பண்ணிக்கலாமா? இது என்னது 10. ஓகே, 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 9. அடுத்து எல் வந்து என்னது 50. அடுத்து செஞ்சுரி ஞாபகம் வச்சுங்க, சி வந்து 100. அடுத்து டி வந்து என்னது 500. அடுத்து எம் வந்து மில்லியன். ஓகேவா, ஸோ 1000 நம்ம 3 வேல்யூஸாக போக தான் நம்ம மில்லியனுக்கு கால்குலேட் பண்ணுவோம். மில்லியன் சொல்லும்போது நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து 3 நம்பர்ஸாக தானே நம்ம கம்மா போட்டுட்டு வருவோம். ஸோ அதனால் 1000க்கு மில்லியன்னு சின்ன க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேவா, நம்பர் சென்ஸில் சாப்டர் 1ல் படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, which of the following gives the greatest value இதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பிலேருந்து நம்ம செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க, ஆப்ஷன் ஏ என்ன இருக்கு, CMLX + XC1X. இப்போ பாருங்க, இது வந்து 1000 நமக்கு தெரியும். ஓகேவா, மில்லியன். சி வந்து செஞ்சுரி. அப்போ பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பரை நம்ம என்ன பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ 1000லேருந்து இது வந்து என்னது 1000, இது வந்து என்னது செஞ்சுரி. அப்போ நம்ம லெஃப்ட் சைட் போட்டால் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கு என்ன அப்படின்னா 900. ஓகே, அடுத்து இது என்ன அர்த்தம், எல் வந்து என்னது 50, இது வந்து என்னது 1060. அப்போ இது வந்து 900, இது ஒரு 50, இது ஒரு 10, 60, 960. கரெக்டா? இது ரெண்டுத்தோட வேல்யூ என்னன்னா 60. அப்போ இது ஒரு 60, 960 இந்த செட்டு. ப்ளஸ் அடுத்து இந்த இதுக்கு வருவோம், செகண்ட் ஒன்றுக்கு. அடுத்து சி செஞ்சுரி. செஞ்சுரியிலேருந்து பெரிய நம்பர்லேருந்து தான் லெஃப்ட் சைட் போட்டால் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ண முடியும். அப்போ செஞ்சுரி -10 வந்து என்னது, இது வந்து 90. ஓகே, அடுத்து இது 10லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம், இது வந்து 9. ஓகே, இது வந்து என்னது 99. அப்போ டோட்டல் நம்பர் என்னது, இது வந்து 960 + 99. அப்போ 960 + 99 என்னது 1000. வெரி குட், 1059.
ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி என்ன பாருங்க, டிசிசிவி மைனஸ் சிஎக்ஸ்வி. ஓகே, டி வந்து என்னது 500, சி 100, சி 100, இது வந்து என்னது 5. ஓகேவா? ஸோ அப்போ 500, 600, 700, இது வந்து 5. அப்போ 705. ஓகே, 705 மைனஸ் நெக்ஸ்ட் இந்த வேல்யூ, இது வந்து என்னது செஞ்சுரி, இது வந்து என்னது, இது 100, இது 10, இது 5, 15. அப்போ என்னது 115. ஓகேவா? ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்னது 0, 0 மைனஸ் 1, அதனால் பாரோ பண்ணிக்கிறோம். ஸோ 9, ஆல்ரெடி பாரோ பண்ணதுனால 6 இருக்கும். 6 மைனஸ் 1 5, 590. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்ன இருக்கு, CDLIV plus CCC. ஸோ பாருங்க, இது வந்து என்னது, D வந்து 500. ஸோ பிக்கர் நம்பர்லேருந்து தான் ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ண முடியும். அப்போ சிடினா 500, செஞ்சுரி 100. அப்போ இது வந்து என்னது 400. ஓகேவா? இது வந்து என்னது ஒரு 50. அடுத்து இது 4, 454. கரெக்டா? 454 ப்ளஸ் இது என்ன 3C இருக்கு. அப்போ என்ன வேல்யூ 100. ஸோ இப்போ ஆட் பண்ணால் 754. ஓகே, அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன் டி. டி என்ன இருக்கு, MCMXC மைனஸ் DCX. ஓகே, ஸோ என்னது, இது வந்து மில்லியன், 1000. அடுத்து மில்லியன்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் சைட் போட்டால் சப்ட்ராக்ட் பண்ணும் ஸ்மாலர் நம்பரை. ஸோ அப்போ இது வந்து 900. ஓகேவா? இது செஞ்சுரி, அதுலேருந்து ஸ்மாலர் நம்பர் 10. அப்போ இதோட வேல்யூ 90. அப்போ இது மூணுத்தையும் சேர்த்தா நமக்கு என்ன வரும், 100, 1000, 990. ஓகேவா? 1990. இதான் இந்த நம்பரோட, இந்த ரோமன் நியூமரலோட வேல்யூ 1990 மைனஸ் DCX. ஓகே, இது வந்து என்னது 500, சி வந்து என்னது 100. அப்போ ரைட் சைடு இருந்ததுன்னா பிக்கர் நம்பருக்கு ரைட் சைடு வந்து ஸ்மாலர் நம்பர் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து 500, இது 100, இது 10. அப்போ என்ன வேல்யூ 610. ஓகேவா? இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ண என்னன்னு பார்க்கலாம். 0, 9 minus 1 8, 9 minus 6 3, 1, 1380. ஓகேவா? ஸோ கொஷினில் என்ன கேட்குறாங்க, which of the following gives the greatest value? ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது 1059, 590, 754, 1380. ஓகேவா? ஸோ which is the bigger one? Very good. Option D. ஓகே, ஸோ நமக்கு ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி. புரியுதா? ஸோ நமக்கு இந்த நம்பர்ஸ் ரோமன் நியூமரல்ஸோட வேல்யூஸ் தெரிஞ்சுட்டா போதும். லெஃப்ட் சைடு இருந்ததுன்னா பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர் லெஃப்ட் சைடு இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். இதே பிக்கர் நம்பருக்கு ரைட் சைடு வந்து ஸ்மாலர் நம்பர் இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கம்பேர் அண்ட் ஃபில் த பாக்ஸ். கம்பேர் அண்ட் ஃபில் த பாக்ஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாரு, இங்கே ஒரு 3 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பாக்ஸு இங்கே ஒரு 3 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும், ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஒரு 2 ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணும்போது எப்படி இருக்கணும், டினாமினேட்டர் நமக்கு சேமாக இருக்கணும். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக ஆட் பண்ண முடியும். டினாமினேட்டர் சேமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை டினாமினேட்டரை ஈக்குவலாக சேமாக சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் பாருங்கள். 5/18 + 3/6 - 2/9, 7/6, 3/18 - 1/9. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, டினாமினேட்டர் எல்லாம் ஈக்குவலாக இருந்ததுன்னா, சேம் நம்பராக இருந்ததுன்னா இதை நம்ம டைரெக்டாகவே ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி இல்லை, ஈக்குவலாக இல்லை.
அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 18, 6, 9 3 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 3 நம்பருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? எல்சிஎம் மீன்ஸ் என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அந்த லீஸ்ட் காமன் மல்டிபிளை காமன் டினாமினேட்டராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, கன்சிடர் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகே, அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 18 எழுதலாம். ஸோ 18, 36 இந்த மாதிரி போகும். ஓகேவா? அடுத்து 6க்கு பார்த்தீங்கன்னா 6, 12, 18, 24 இந்த மாதிரி வேல்யூஸ் மல்டிபிள்ஸ் போகும். 9க்கு பார்த்தா 9, 18, 27 இப்படி மல்டிபிள்ஸ் இருக்கும். இப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள் கரெக்டா? என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள் LCM. இதான் LCM. இதில் காமனாக உள்ள லீஸ்ட் மல்டிபிள் எது? இதில் பார்த்தீங்கன்னா 18 இருக்குது, இங்கேயும் 18 இருக்குது, இங்கேயும் 18 இருக்குது. இதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். இருக்கிறதுலே பிக்கர் நம்பர் இதில் இது பிக்கஸ்ட் நம்பர் இது 18 தான். அதோட லீஸ்ட் வேல்யூ தான் 18. அப்போ அதிலே நமக்கு வந்து காமனாக வேல்யூஸ் வந்துடுது. ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள் 18. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட டினாமினேட்டர் 18 இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? 5/18 நம்ம அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் இதோட டினாமினேட்டர் எப்படி இருக்குது? 6 இருக்குது. பட் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 18 கன்வெர்ட் பண்ணணும். 18 கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த 6ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 18 ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? 18 வந்துடும். கரெக்டா? ஸோ டினாமினேட்டரை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ சேம் நம்பரால் தான் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 3 3s are இங்கே 9. ஸோ இங்கே 9/18 ப்ளஸ் மைனஸ் 2/9. இங்கே 9 இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு என்ன வரணும்? 18 வரணும். அப்போ என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18 வரும். அப்போ இங்கே டினாமினேட்டர்லையும் 2ஆலையும் நியூமரேட்டர்லையும் 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 9 2s are 18, 2 2s are 4. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இந்த ஃபார்மேட் என்ன வந்திருக்கு? 5/18 ப்ளஸ் 9/18 கன்வெர்ட் பண்ணிட்டோமா? டினாமினேட்டர் 18. ஸோ அந்த நம்பரை போட்டுக்கணும். 9/18 மைனஸ் 4/18. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள்? டினாமினேட்டர் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. டினாமினேட்டர்லாம் ஈக்குவலாக இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம நியூமரேட்டரை ஈஸியாக ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 5 + 4 என்னது? 14. 14 minus 4 10. ஸோ 10/18. லெஃப்ட் சைடோட ஆன்சர் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு? 10/18. இதே மாதிரி இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என்ன இருக்கு? 7/6, 3/18 minus 1/9. ஸோ த சேம் நம்பர் தான் இங்கேயும் 6, 18, 9. அப்போ இதுக்கும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னது? 18 தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டினாமினேட்டர் எல்லாம் 18 கன்வெர்ட் பண்ணணும். இங்கே 18 இந்த செகண்ட் டேர்ம் அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்மில் உள்ள டினாமினேட்டரை 18 கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 6ஐ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? 6 3s are 18. அப்போ டினாமினேட்டரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரையும் என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 7 3s are 21, 6 3s are 18 ப்ளஸ் 3/18. இதில் எந்த சேஞ்சும் இல்லை. மைனஸ் 1/9 into 2 into 2. ஓகே, 9 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 18 வந்துடும். ஸோ நியூமரேட்டரில் 2. ஸோ இப்போ இருக்கிற நம்பர்லாம் எழுதலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 21/18. செகண்ட் டேர்ம் 3/18. தேர்ட் டேர்ம் 2/18. ஸோ எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் எடுத்து பாருங்கள். இது டினாமினேட்டர் வந்து 18 காமனாக இருக்குது. ஸோ 18 போட்டுக்கலாம். நியூமரேட்டர் வந்து இப்போ 21 + 3 ஆட் பண்ணோன்னா 24. 24 minus 2 வந்து 22. ஸோ அப்போ ரைட் சைடு உள்ள டேர்ம் நமக்கு என்ன வந்திருக்கு? 22/18. ஸோ அப்போ
லெஃப்ட் சைடு ஆன்சர் என்ன வந்தது நமக்கு? லெஃப்ட் சைடோட ஆன்சர் 10/18. ஸோ 10/18 பாக்ஸ். ரைட் சைடோட ஆன்சர் 22/18. ஓகேவா? ஸோ இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கம்பேர் அண்ட் ஃபில் த பாக்ஸ். இப்போ நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாமா? டினாமினேட்டர் சேமாக இருக்கு. அப்போ என்ன நம்பர் வரும்? லெஸ் தென் 10 லெஸ் தென் 22. ஓகேவா? அப்போ லெஸ் தென் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். லெஸ் தென் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, சாரி, ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நமக்கு கம்பேர் அண்ட் ஃபில் த பாக்ஸ் இல்லைன்னா இதையும் நம்ம என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இப்போ இந்த கொஷின் பாருங்க, ஃப்ராக்ஷன் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. கம்பேர் அண்ட் ஃபில் த பாக்ஸ்னு கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபாலோயிங் ஆப்ஷன் கேன் மேக் த கிவன் நம்பர் சென்டென்ஸ் ட்ரூ. இந்த நம்பர் சென்டென்ஸ் வந்து எந்த ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரூ ஆக்கும் அப்படின்னாங்கன்னா, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? 3, 4க்கு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் பிக்கர் நம்பரா, இந்த நம்பர் பிக்கர் நம்பரான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுங்க, 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை ஈக்குவலாக சேஞ்ச் பண்ணிட்டு ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் பிக்கர் நம்பர் அப்படின்றத இல்லை ஸ்மாலர் நம்பர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? இந்த ப்ராப்ளம் வந்து ஃப்ராக்ஷன் 3rd சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. இப்போ the last problem, question number 20. A big milk container contains 18 liter 450 ml of milk. The milk is then poured into 3 small containers of capacity 4 liter 200 ml each. How much quantity of milk is left in the big container? So question la enna kuduthirukanga, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a big milk container contains 18 liter 450 ml milk இருக்கு. ஓகேவா? milk வந்து is poured into 3 small containers of capacity 4 liter 200 ml. ஓகேவா? 4 liter 200 mlன்றது 3 small containersல poured ஊத்துறாங்க. அப்போ how much quantity of milk is left in the big container? அப்போ ஒரு கண்டெய்னரில் 4 liter into 200 mlனா அப்போ 3 கண்டெய்னர்ஸில் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன நமக்கு? 12 liter 600 ml. ஸோ அப்போ நமக்கு என்னது? டோட்டல் பிக் கண்டெய்னரில் உள்ளது 18 liter 450 ml ஆஃப் மில்க். ஓகே, ஸோ 3 containers-ல மில்கை இங்கே பாருங்கள், 3 small containers of capacity 4 liter 200 ml each. அப்போனா ஒரு கண்டெய்னரில் 4 liter 200 ml மில்க் வந்து ஊற்றுறோம். அப்போ 3 containers-ல அப்படின்னா 12 liters 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 12 liters 600 ml மில்கை போர் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் மில்க்குக்கு என்ன பண்ணணும்? இந்த பிக் கண்டெய்னரில் உள்ள மில்க்லேருந்து 3 கண்டெய்னர்ஸில் உள்ள மில்கை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா மீதி உள்ள, ஓகேவா, பிக் கண்டெய்னரில் உள்ள மீதி மில்க் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துப்போம், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸு சப்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேவா? சிமிலர்லி இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 18 liter 450 ml 12 liter 600 mlனா எல்லாத்தையும் என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னா எம்எல்லை கன்வெர்ட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணலாம். எம்எல்லை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? 1 liter 1000 liter is equal to தான் என்னது? 1000 ml. 1000 ml தான் 1 liter. அப்போ இங்கே 18 literனா 18,000 ml plus 450 ml. அப்போ 18,450 ml. இதை கன்வெர்ட் பண்ணணும்னா 12,600 ml. இது ரெண்டுத்தையும் இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ml நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? என்னது? 0 5. ஸோ 4 - 6 முடியாது, பாரோ பண்ணிக்கலாம். 14 - 6, ஸோ 8.
இங்கேருந்து borrow பண்ணிட்டோம் 7 தான் இருக்கும் 7 minus 2 5 0 ஓகேவா ஸோ இப்போ இது என்னது 5850 ml ஓகேவா இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா 5000 + 850 ml அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுறோம் ஓகேவா 5000 ml நம்ம என்ன எழுதிக்கலாம் 5 லிட்டர்னு எழுதிக்கலாம் 850 ml 850 ml வச்சுக்கலாம் ஓகே this is one of the method ஸோ லிட்டர்ஸ் எல்லாத்தையும் ml கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா லிட்டர்ஸாகவும் மில்லி லிட்டர்ஸாகவும் டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படி சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இங்கே 450 ml தான் இருக்குது பட் இங்கே என்ன இருக்குது 600 ml இதை விட இது என்னது பிக்கராக இருக்குது ஓகேவா ஸோ அப்போ இதுலேருந்து இது சப்ட்ராக்ட் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணலான்னா இந்த 18 லிட்டரை 17 லிட்டர் + 1 லிட்டர் that is equal to 17 லிட்டர் + 1000 ml அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போனா 17 லிட்டர் இங்கே ஒரு 1000 mlயும் இந்த mlயும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ 17 லிட்டர் 1450 ml மைனஸ் 12 லிட்டர் இது என்னது 600 ml இப்போ இதை விட இது பிக்கர் நம்பராக தான் இருக்குது டைரெக்டாக நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் 12 லிட்டர்லேருந்து 17 லிட்டர்லேருந்து 12 லிட்டரை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 5 லிட்டர்ஸ் 1450 mlலேருந்து 600 ml இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும் ஸோ அப்போ 0 5 14 minus 6 என்னது 850 ml this is one of the method இங்கேயும் பாருங்கள் 5 லிட்டர் 850 ml வந்துருச்சு இங்கேயும் நமக்கு 5 லிட்டர் 850 ml வந்துருச்சு புரியுதா ஸோ போத் ஆர் சேம் நமக்கு இப்படி சால்வ் பண்ணும்போது பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ணும்போது பிக்கர் நம்பரில் உள்ள மில்லி லிட்டர் தான் நமக்கு பெரிய நம்பராக இருக்கணும் ஏன்னா அதான் பிக்கர் நம்பராக இருக்கணும் ஆனால் இங்கே வந்து இது ஸ்மாலராக இருக்குது இது பிக்கராக இருக்குது இதை இப்போ பிக்கராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த 18 லிட்டர்லேருந்து என்ன பண்ணுறோம் 18 லிட்டர் 17 லிட்டர் × 1 லிட்டர்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு இந்த 1 லிட்டரில் உள்ள 1000 ml இதோட ஆட் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா எனிவே லிட்டராக இருக்குது மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் ஆப்ஷன்ஸில் இப்போ இருக்கான்னு பார்க்கலாம் 5 லிட்டர் 850 ml ஓகே ஆப்ஷனில் இருக்கு ஆப்ஷன் பி 5 லிட்டர் 850 ml ஓகே புரியுதா சில்ட்ரன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ப்ராப்ளம் அப்படின்னா 2 times 3 times ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சிமிலர்லி இதே மாதிரி தான் லாஸ்ட் வீடியோவில் இங்கே செகண்ட்ஸ் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸுக்கும் பார்த்துருப்போம் அதுக்கும் என்ன பண்ணலாம் இதே மெத்தடை அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ்லேருந்து இன்னொரு மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் செகண்ட்ஸாக மாற்றி சப்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த செகண்ட்ஸில் வேரி ஆகுதுன்னா ஒரே ஒரு மினிட்டை செகண்டாக மாற்றி இப்போ இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல இதே மினிட்டு செகண்டுக்கும் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம் ஓகேவா இப்போ இந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்த இந்த மினிட் அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் இப்போ இந்த ப்ராப்ளம் அடுத்து வந்து ஃப்ராக்ஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் 3 times 4 times ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அப்போ ப்ராப்ளம் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கலாம் சரியா அதுவரை இந்த 20 ப்ராப்ளம் என்ன பண்ணுங்கள் நல்லா கோத்ரூ பண்ணி பாருங்கள் ஓகே ஐஸை வாஷ் பண்ண மறந்துடாதீங்க நல்லா ஐஸை வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா பிளிங்க் பண்ணுங்கள் ஓகே வாட்டர் நிறையா குடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்